எனக்கு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அந்த ஃபைல் திருட சோமசுந்தரத்தோட ஆள். அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். கஸ்தூரி, அம்மா தான் இந்த ஃபைலை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த ஃபைலை திருடினது அம்மா தான். அத்தை, நீங்களா இந்த காரியத்தை செஞ்சீங்க? ஏன் அத்தை, ஏன் இந்த காரியத்தை செஞ்சீங்க? என்னோட கேள்வியாதான், பதில் சொல்லுங்கம்மா. அத்தை, இந்த ஃபைல் முக்கியமானதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது காணாம போனா என்னோட வேலை போயிடும். ராதாம்மா என்ன துரத்திடுவாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் அந்த காரியத்தை செஞ்சேன். உனக்கு வேலை போகணும், ராதா உன்னை துரத்தணும். ராதா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன். ரேகா கொலைகேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்தா ராதாக்கு விசுவாசமா நீ ராமுக்கு எதிராக சாட்சி சொல்லுவ. அப்படி சொல்லிடக்கூடாது. என் புள்ள தூக்கம் அடக்கி போயிடக்கூடாது. அதுக்கு முதல் காரியமா ராதா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும். அதுக்காக தான் அந்த பாவத்தை செஞ்சேன். என்ன மன்னிச்சிடு கஸ்தூரி. என்னத்த என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்களே? ராமுக்கு ஆதரவா நான் கோர்ட்ல சொன்ன போய் அதனால எனக்கு ஏற்பட்ட களங்கம், நான் பட்ட வலி வேதனை இதெல்லாம் நிஜம் தானே? அப்ப நான் சொன்ன போய் உண்மையாவே இருந்துட்டு போகட்டும். இன்னொரு தடவை நான் சொன்னது பொய்ன்னு கோர்ட்ல நான் சொல்ல தயாரா இல்ல. யார் வற்புறுத்தினாலும் ராதா அம்மாவே சொன்னாலும் சரி. ராமுக்கு எதிராக நான் கோர்ட்ல ஆஜராக போறதில்ல, சாட்சியும் சொல்ல போறதில்ல. கஸ்தூரி, யார் வற்புறுத்தினாலும் ராதா அம்மாவே சொன்னாலும் சரி. ராமுக்கு எதிராக நான் கோர்ட்ல ஆஜராக போறதில்ல, சாட்சியும் சொல்ல போறதில்ல. இது சத்தியம். இது போதும் கஸ்தூரி, இது போதும். உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே இல்லம்மா. உன் முகத்தை நேருக்கு நேரா பார்க்கவே எனக்கு கூசுதுமா. இனி இந்த வீட்டுல உன் நிழல இருக்கிற அருகதைய நான் இழந்துட்டேன். நான் கிளம்புறேம்மா. நில்லுங்க அத்தை. இன்னொரு தடவை என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ல வேண்டாம். நான் எதையுமே மனசுல வச்சுக்கல, இனியும் வச்சுக்க மாட்டேன். நீங்க தாராளமா இந்த வீட்டுல என் கூட இருக்கலாம், இருக்கணும். இது என்னோட வேண்டுகோள். சரி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ராம், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க.
இன்னைக்கு உன் முகத்துல நான் என்னைக்கும் பார்க்காத நிம்மதி, தெளிவு, சந்தோஷம் இதெல்லாம் தெரியுது. ஆமா, என்னோட எல்லா குழப்பமும் இப்ப தீர்ந்துருச்சு. அதோட நமக்காகவே ஒருத்தர் இருக்கிறப்ப சந்தோஷம் வராதா? அதான் அது என் முகத்துல தெரியுது. மனோகர் கிட்ட நீங்க எனக்காக பேசினது, அந்த வார்த்தைகள் இன்னும் எனக்கு கேக்குது. உங்களோட அந்த ஆவேசம், ஆக்ரோஷம் இன்னும் என் கண்ணுல இருக்கு. ஆனாலும் சூர்யா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மனோகரால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நந்தினி, வீரன் ஒரு தடவை சாகுறான், கோழ தினம் தடவை சாகுறான், அதானே? இல்ல, வீரன் சாகிறதே இல்ல, கோழ வாழ்றதே இல்ல. இதுவும் நல்லதா இருக்கு. இருங்க, பூ வாங்கிட்டு வந்துடுறேன். பூ கொடுங்கம்மா. உதிரி பூ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. இந்தாமா. வாங்க சூர்யா. நான் இங்கே இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு வா. ஏன் வாங்க? இல்ல, நான் வரல, நான் இங்கே இருக்கேன். எல்லாரும் கடவுளை தேடுறாங்க, நான் என்னையே தேடுறேன். எனக்கு எதுக்கு கடவுள்? அதானே? நீங்க யாருங்கிற கேள்விக்கு விட உங்களுக்கும் எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை அது அவர் சொல்லலாம், இல்ல அவர் மூலமா உங்களுக்கு தெரிய வரலாம் இல்லையா? நீங்களும் வாங்க சூர்யா. நான் வரலனா நீ விட மாட்ட. வாங்க. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? நந்தினி, சூர்யா. நந்தினி நாமதேச சூர்யாணாம் யாஹ சகுடும்பானாம் சமஸ்ர வீர்ஜபஜயாத்ர ஆரோக்ய ஐஸ்வர்யாணாபிவத்யர்த்தம் ஆதாரசக்தஜே நமः ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய